போய் அவரை பார்த்து பேசி எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை தீரும்னு நம்பிக்கையோட இருந்தேன். அந்த நம்பிக்கையும் இப்ப செதறி போச்சு. இல்ல கங்கா, அண்ணன் சீமந்தத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வரேன்னு சொல்லிருக்காரு. சரவணன் அண்ணனுக்காக அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா வரமாட்டாரு. இல்ல கங்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் முன்கூட்டியே வருவாரு, உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. உன் நம்பிக்கையாவது நடக்கட்டும். நான் போனை வச்சுட்டுமா? கங்கா, என்ன வடிவ? உயரமான இடத்துலதான் இடி விழுமா, அது மாதிரி கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு இது சோதனை காலம். இது நல்ல விதமா கடந்து போகும். நான் வச்சிடுறேன். நீங்க தைரியமா இருங்க. அண்ணன் கண்டிப்பா வந்துருவாரு. சரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. உட்காருங்க. அம்மா, பெரியம்மா வந்திருக்காங்க. வாங்க நீ உட்காருங்க. எப்படி இருக்கு சாரு? நல்லா இருக்க அண்ணி. வடிவு அத்தை பாத்தியா? அக்காளுங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த அம்மா கால் மேல காலை போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு என்னத்தையோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்னவா எங்கேயே வறுக்க போறேன்? என்னைக்காவது ஒரு நாள் என்னையும் இங்க இருந்து வெளியே அனுப்பதானே போறீங்க? என்னது? ஏய், துரத்தி விட்டுருவீங்கன்னு வருத்தமா சொல்றியா, இல்ல சீக்கிரமா துரத்துங்கன்னு சொல்லாம சொல்றியா? ஐயோ பெரியம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, சும்மா தான் சொன்னேன். அக்கா, அம்மா எப்பக்கா வந்தீங்க? இப்பதான். வா வா உட்காரு. வடிவு உட்காருமா. அது நம்ம கங்காவோட சீமந்தத்துக்கு நம்ம எல்லாரும் பந்தாவா போகணும்னு இந்த அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதோட நிக்காம சரவணனையும் சென்னைக்கு கூட்டிட்டு போய் இந்த புடவைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காமா. உனக்கு பிடிச்ச புடவையை எடுத்துக்கிட்டு எனக்கு கொடு. அக்கா, நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு அதுவே போதுங்கா. அந்த பேச்செல்லாம் வேண்டாம். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ. எடுத்து பாரு. பாக்குறேன்க்கா. எவ்வளவு நல்லா இருக்குல்ல அக்கா? பிரமாதமா இருக்குக்கா. வடிவு நிறம் ஜரிகை ரொம்ப நல்லா இருக்கு. சாருமா, பெரியம்மா பாருடா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. சரி பெரியம்மா. இந்த அம்மா, இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, கலர் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லம்மா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாத்தே. அத்தை, ஏன் அத்தை, இங்கதான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. மெல்லமா சின்ன மருமகளை மட்டும் கமுக்கமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் இளவஞ்சியை கூட்டிட்டு வராதீங்கன்னு இந்த அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, நானா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொல்லலையே இளவஞ்சி. ஐயோ இரு சுப்பு, ஏன் பதட்டப்படுற? இளவஞ்சி வந்தாலே ஏதாவது எடக்கு மடக்காதான் பேசுவா, நமக்கு தெரியாதா? சரிம்மா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? கங்காவோட சீமந்தத்துக்கு எனக்கு புடவை எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்திருக்காடி. இவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு கொடுக்கலான்னு இருந்தோம். ஏன் நல்ல கலர்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு கழிச்சு கட்டின கலரை ஏன் தலையில கட்டுறதுக்கா?
ஏய் குடுறி புடவைய என்னமோ கையில வச்சிட்டு நிக்கிறா. கொடுங்க, நான் பார்த்துட்டு எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு தரேன். அடியே, புடவை வாங்க தானே போனேன், ஜன்னலுக்கு துணி வாங்கிட்டு வந்திருக்க. சே, நல்லாவே இல்ல. என்னடி இது? என்ன கருமாத்திர கலர் இது? ஜிகு 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 ஜிகுன்னு. என்னமோ 6 மாசம் எண்ணெயில ஊற வச்சு எடுத்த மாதிரி. நல்லாவே இல்லப்பா. ஐயா, அடியே, என்னடி இது? பூம மாட்டு கட்டுற துணி மாதிரி இருக்கு. உனக்கா? அப்ப சரியாதான் இருக்கும். ஒண்ணு வச்சுக்கிறேன். இந்தா, நீயே கட்டிக்க. ஒண்ணு கூட சரியில்லை. ஏண்டி, இத்த எடுக்கவா நீ சென்னைக்கு போயிட்டு வந்த? இதெல்லாம் கட்டிட்டு சீமந்தத்துல நின்னோன்னு வச்சுக்க, ஐயா வீட்டு பொம்பளைங்கன்னு மதிக்க மாட்டாங்க. ஏதோ சோத்துக்கு வழி இல்லாதவங்க நிக்கிற மாதிரி பாப்பாங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க வம்பு பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கீங்க. சாரு, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ. எனக்கு இந்த 3வது புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. அது எது? சரிங்க அண்ணி. இந்த 3வது புடவையா? அததான் நான் டைனிங் டேபிளுக்கு போறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அத நீ கட்டிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல, 2 ஒண்ணுதான், கட்டிக்க. நல்லாதான் இருக்கும். அத்தை, அவங்க தேவையில்லாம நான் வாங்கிட்டு வந்த புடவையே நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இத பாருங்க, உங்க தகராறெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கோங்க. இத பாரு, உனக்கு என்ன புடவை வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. ஐயா அத்தை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என் புருஷன் அழகா ஒரு புடவை எடுத்துட்டு வருவாரு, நான் அத கட்டிக்கிறேன். வேணாம் இல்ல? புடவை வேணாம் இல்ல? உன்னை யாரும் கால்ல விழுந்து கெஞ்சல, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு போய்கிட்டே இரு. போ போடி. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. யாரோ கூப்பிட்ட மாதிரி. கோல்முட்டி இளவஞ்சின்னு பேர் வைக்கணும். இந்தா சுப்பு, இத நீ வச்சுக்கோ. இந்த வடிவு இது உனக்கு. இந்தா நீ கேட்ட புடவை சாரு குட்டிக்கு. தேங்க்ஸ் பெரியம்மா. இந்தா இது உனக்கு. 2 புடவை வெச்சுக்கோனா வெச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா, இந்தா இத வெச்சுக்கோ. இது எனக்கு சீமந்தத்துக்கு நான் கட்டிக்கிறேன். இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிடு. அப்படியே பெரியம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நல்ல சூடா. பாரு சுப்பு, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. அந்த இளவஞ்சி கோல்முட்டி, அவ அப்படிதான் இருப்பா. நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத, சரியா? ஆமா, தெரியாமத்தான் கேக்குறேன். இந்த டாக்டர் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? இந்த ஆளுக்கெல்லாம் சீமந்த பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற? அடியே, இன்னைக்கு நாட்டுல விக்கிற விலைவாசி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது, நீ வீட்டுல இருக்கிற போம்பல. அடியே, டெய்லி ராத்திரி ஜெட் வேகத்துல பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஆளுக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு வந்து சீமந்த பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற? ஐயோ, என்ன மாமா புரியாம பேசுறீங்க? அந்த டாக்டர் கங்கா கர்ப்பமா இல்லைன்னு என்ன சந்தோஷப்படுத்தினா, ஆனா இந்த டாக்டர் கங்கா கர்ப்பமா இருக்குன்னு என்ன வெறுப்பேத்தனா. இவன் அந்த சீமந்தத்துக்கு வர வச்சு நாம கங்கா மூக்க இருக்கிறதே இவன் பார்க்க வேணாம். டாக்டர் போய் பார்க்கலாங்களா? உள்ளதாம இருக்காரு, பாருங்க. எப்பவுமே ஃப்ரீ தான் போல இருக்குதுவா? டாக்டர் உள்ள வரலாமா? வாங்க. வாமா வா. கதவை சாத்திட்டு வா.
உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறோம். ஏண்டி இவருதான் நீ சொன்ன டாக்டரா? ஆமா ஆமா. ஏன் டாக்டர், நிஜமாவே கங்கா கர்ப்பமா தான் இருக்கிறாங்களா? ஹலோ டாக்டர், உங்களை கேட்டா அந்தால நீங்க பாக்குறீங்க. இவ்வளவு தூரம் நாங்க வந்து கேக்குறமே, நாங்க என்ன பைத்தியமா? இல்ல இல்ல, நீங்க பைத்தியம் இல்ல, பைத்தியம் இல்ல. அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க டாக்டர். கங்கா கர்ப்பமா இல்லையா? சார், ஒரு பொண்ணு கர்ப்பம்னு சொன்னா கர்ப்பம், கர்ப்பம் இல்லைன்னு சொன்னா கர்ப்பம் இல்ல. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்து கர்ப்பம் இல்லைன்னு சொன்னா கர்ப்பம் இல்ல. கர்ப்பம் இல்லாமலேயே கர்ப்பம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, கர்ப்பம் தான். இப்போ உங்க விருப்பம் இதுல எது? ஐயோ, அன்னைக்கு இந்த அம்மா கங்கா கர்ப்பம்னு சொன்னாங்களே. ஆட இவ சொல்றதை விடுங்க. கங்கா கர்ப்பமா இருக்கிறதா சீமந்த பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சாச்சு. அப்படின்னா கங்கா கர்ப்பம் தான். சார், பொதுவா காது குத்துறதுக்கு பத்திரிக்கை அடிச்சா காது குத்த போறாங்கன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சீமந்தத்துக்கு பத்திரிக்கை அடிச்சா கர்ப்பமா இருக்கான்னு தானே அர்த்தம். அப்படியா? சார், நான் ஒரு டாக்டரா சொல்றேன், நீங்க குழம்பவே வேண்டாம், என்னையும் குழப்ப வேண்டாம். கங்கா கர்ப்பமா தான் இருக்கா. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க வேணா இருங்க. ஆனா நாங்க சொல்றோம், கங்கா கர்ப்பமா இல்ல. அதுதான் உங்க விருப்பம்னா. நீங்க என்ன சொல்றது டாக்டர்? நான் சொல்றேன், கங்கா கர்ப்பமா இல்ல. அவ நடத்துற நாடகத்துல நீங்களும் நடிக்கிறீங்க. என்னது நடிக்கிறேனா? நான் ஆக்டர் இல்லைங்க, ஒரு டாக்டர். அத சீமந்தம் அன்னைக்கு உடைச்சு காட்டுறோம். குறி பத்திரிக்கைய இந்தாங்க. பத்திரிக்கை, சீமந்தத்துக்கு வாங்க. அங்க கங்காவோட சேர்ந்து நீங்களும் அவமானப்படுங்க. பாடி. டாக்டர், சீமந்தத்துக்கு வாங்க. அங்க எங்க அப்பா உங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவாரு. கடைசியில நீங்க பைத்தியக்கார டாக்டர் ஆயிடுவீங்க. வரட்டுமா? நான் ஆரம்பத்துல இருந்தே பைத்தியக்கார டாக்டர் தானேடா. இவ கடைசியில பைத்தியக்கார டாக்டர்னு சொல்றாளேடா. புருஷன் முண்டாட்டிங்க பொருத்தமா இருந்தா மேடு ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. இவங்க மேடு ஃபார் ஈச் அதரா ஆயிட்டாங்களேடா. பார்த்து பார்த்து நெருக்கமா. நான் இவ்வளவு பூ யாருக்கா கட்டினேன்? உனக்காக தானே. அத்தை, இதுவே போதும் அத்தை. அடிப்பாவி, பூவை போதும்னு சொல்ற? பொண்ணா பிறந்தவ புள்ளைய பெத்துக்கிறத கூட போதும்னு சொல்லலாம். ஆனா பூவை போதும்னு சொல்லவே கூடாது. திரும்ப. இப்பதான் என் மருமக அழகா லட்சணமா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரிம்மா, இனிமே நீ எப்போ இப்படிதான் இருக்கணும். சரி அத்தை. சுபு, சுபு, என்னம்மா இது? ஏன் இங்கேயே நின்னுட்ட? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க ஐயா, நான் இங்கேயே இருக்கேன். குலசேகர ஏதாவது சொல்லுவான்னு பயப்படுறியா? ஆமாங்க. அவ ஏதாவது சொன்னானா நான் பாத்துக்கிறேன். வாமா. இந்தா, இதையும் போட்டுக்க. எதுக்கு அத்தை இதெல்லாம்? என் நகை எல்லாம் உனக்கு தான். இளவஞ்சி கொடுக்கவே மாட்டேன். சரி சரி, பூஜை கூட எடுத்துட்டு வந்துரு. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. முத்தரசி. அண்ணே. அப்பா. பெரியமா. அம்மா. ரமா, பூஜை கூடயே வேண்டாம், கோவிலுக்கும் போக வேண்டாம். நான் கும்பிடுற தெய்வம் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. அண்ணே,
என்னம்மா அண்ணே, எப்படி வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. ரமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. பெரியம்மா வந்திருக்காங்க பாரு. பெரியம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னங்க எப்படி வாசனை நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க நீ வாங்க. ரமா போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது சரி, எடுத்து வா. அத்தை. வாங்கண்ணே. வாங்க. அண்ணே வாங்கண்ணே. அண்ணி வாங்க. உட்காருங்க அண்ணே. வாங்க. வாங்க நீ உட்காருங்க. ஆச்சா சுப்பு உட்காரு. நீ உட்காருமா. இருக்கட்டும் அண்ணே. அண்ணே நீங்க கங்காவுக்கு சீமந்தம் வச்சிருக்கிறது எனக்கு தெரியும் அண்ணே. அதுக்கு எதுக்கு இந்த பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் உங்க தங்கச்சினே. நீங்க வான்னா வந்துட போறேன், செய்யினா செஞ்சிட போறேன். அந்த மாதிரி எப்படிம்மா இருக்க முடியும்? நீ என் தங்கச்சி மட்டும் இல்ல, இப்ப என் சம்மந்தியும் கூட. குலசேகரம் வேற குணம் சரியில்லாம இருக்கா. முறைப்படி பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுறது தானே முறை. எங்கம்மா குலசேகரன்? உள்ள இருக்காருண்ணே. இருக்கேன், இங்கதான் இருக்கேன். எப்படிப்பா இருக்க? எதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருந்தனோ அதையெல்லாம் என் வீட்லயே பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஊர் மக்கள் எல்லாரும் உங்களை ஐயான்னு கூப்பிடுறாங்க, கும்பிடுறாங்க. அப்படி கௌரவமா பார்க்கப்படுற நீங்க இப்படி நடந்துக்கலாமா? ஊர் மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற கௌரவத்தை நீங்களும் காப்பாத்திக்கணும் ஐயா. இப்ப நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? நான் பெத்த பொண்ணுக்கு சீமந்தம் பண்றேன், அதுக்கு உன்னை குடும்பத்தோட கூப்பிட வந்திருக்கேன். இது தப்பா? கூப்பிட வந்தது தப்பு இல்லையா, கூட யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதுதான் தப்பு.